வணக்கம் நண்பா. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு வாட்ஸ்அப் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனல் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வாட்ஸ்அப் பற்றி போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான வீடியோ தான் இது. இன்றைக்கி வேறு லெவல் வாட்ஸ்அப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் டாப் 15 ஃபீச்சர் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ இது வரைக்கும் பாருங்கள். வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, இந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஓல்டு வாட்ஸ்அப் பேக்கப் எடுத்துக்கங்க. பேக்கப் எடுக்க தெரியலனா கீழே பேக்கப்னு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ பார்த்து உங்களோட வாட்ஸ்அப்பை பேக்கப் எடுத்து இந்த வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா ஜிபி வாட்ஸ்அப்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதை மாதிரி பேட்டர்ன், பின், ஃபிங்கர் பிரிண்ட்னு இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் உங்கள் லவர்ஸ் கூட சேட் பண்ணுறதை ஹைட் கூட பண்ணிக்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஐகான் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹைட் ஆகிடும். நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணிங்களோ அதே பாஸ்வேர்டு இதில் என்டர் பண்ணிங்கன்னா அந்த சேட் வந்து உங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கவே இருக்காது. இனிமேல் அவங்க கூட நீங்கள் பர்சனலாக சேட் பண்ணிக்கலாம். அகைன் அந்த வாட்ஸ்அப் கிளிக் பண்ணும்போது நீங்கள் அவங்க என்ன பாஸ்வேர்ட் போட்டிங்களோ அதை போட்டிங்கன்னா அவங்களோட ஐடி வந்து ஓப்பன் ஆகிடும். அவங்க கூட நீங்கள் ஈஸியாக சேட் பண்ணிக்கலாம். திருப்பி அன்ஹைட் நீங்கள் பண்ணணும்னு வச்சிங்கன்னா அகைன் அது உள்ளார போய்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அகைன் பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா அன்ஹைட் ஆகிடும். இனிமேல் நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன்லேயும் சேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா டிஎன்டி மோட். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்த்துருக்கும் போது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நிறைய மெசேஜ் வந்துகிட்டே இருந்தால் உங்களுக்கு தொந்தரவு இருந்தால் இதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா போதும். இனிமேல் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரவே வராது. நீங்கள் அதை எப்போ டிசேபிள் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு மெசேஜ் வரவே வராது. நீங்கள் நார்மலாக மூவிஸ் பார்க்கலாம், யூடியூப்பில் வீடியோஸும் பார்க்கலாம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. சூப்பரான ஒரு ஃபீச்சர்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் தீம் ஆப்ஷன் கூட மேலே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா டார்க் தீம், அப்புறம் லைட் தீம் எல்லாமே நீங்கள் செட்டிங்லாம் போக வேணாம். இதில் மேலே ஹோம் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஆக்டிவேட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட தீம் ஆப்ஷனை வந்து நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு ஃபீச்சர் இது. நீங்கள் இதுக்காக செட்டிங்லாம் போக வேண்டிய ஆப்ஷனே இதில் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் கன்வர்சேஷனை லாக் கூட பண்ணிக்கலாம். உங்களோட லவ்வர்ஸ் கூட நீங்கள் சேட் பண்ணுறத வந்து நீங்கள் அவங்களோட சேட்டை வந்து பர்சனலாக லாக் பண்ணி வச்சுக்கலாம். 3 டாட் மெனு ப்ரெஸ் பண்ணிவிட்டு லாக் கன்வர்சேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அவங்களோட கன்வர்சேஷனை நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேட்டர்ன், பின் எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அதை என்ட்ரு பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். அவ்வளோதான். இனிமேல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்கள் மொபைல் நீங்கள் கொடுக்கும்போது அவங்க அந்த யார் கூட நீங்கள் சேட்டை ஓப்பன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இதை மாதிரி தான் பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு தெரியலனா ஓப்பனே ஆகாது. சூப்பரான ஒரு ஃபீச்சர் இது. நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த வாட்ஸ்அப்பில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ப்ரைவேசி செட்டிங் வந்து எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. முக்கியமான ஃபீச்சரே இதில் தான் இருக்குது. ஹோம் ஸ்க்ரீனில் 3 டாட் மெனு கிளிக் பண்ணிங்கன்னா எஃப்எம் மோட்ஸ்னு ஒரு மேலே ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரைவேசி அண்ட் செக்யூரிட்டின்னு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீஸ் லாஸ்ட் சீன் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எப்போ எனேபிள் பண்ணிங்களோ அதுதான் அவங்களோட லாஸ்ட் சீனாக இருக்கும். நீங்கள் ஆன்லைன்லேயே இருந்தாலும் சரி அவங்களுக்கு லாஸ்ட் சீன் தான் காட்டும். ஆன்லைன் ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு காட்டவே காட்டாது. நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசேபிள் ஃபார்வர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுற ஃபார்வர்ட் மெசேஜ் வந்து அவங்களுக்கு ஃபார்வர்ட் அப்படின்னு காட்டவே காட்டாது. இதை எனேபிள் பண்ணுறது சூப்பரான ஒரு ட்ரிக். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு யார் கால் பண்ணணும் அப்படின்றத நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். யாரும் கால் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சாலும் நோபடி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைட் வியூ ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் போகிற ஸ்டேட்டஸ் நீங்கள் பார்த்தாலும் உங்கள் நேம் வந்து அவங்களுக்கு ஷோ ஆகாது. சூப்பரான ஒரு ஃபீச்சர் இது. நெக்ஸ்ட்டு ஆன்டி டெலிட் ஸ்டேட்டஸ். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போகிற ஸ்டேட்டஸ் வந்து டெலிட் பண்ணாலுமே உங்களுக்கு டெலிட் ஆகாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெசேஜஸ் வந்து அவங்க டெலிட் பண்ணாலும் சரி, அவங்க டெலிட் பண்ணுற மெசேஜ் வந்து உங்களுக்கு டெலிட் ஆகாத மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளூ டிக் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரீப்ளே பண்ண மட்டும் தான் அவங்களுக்கு ப்ளூ டிக்கே விழும். அதை மாதிரி ஃபீச்சரும் இதில் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் லாக்னு இருக்குது. இந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் செப்பரேட்டாக லாக் கூட போட்டு வச்சுக்கலாம். ஃபிங்கர் பின், பேட்டர்ன் பின், அது மாதிரி ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தீம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எஃப்எம் தீம்ஸில் போனீங்கன்னா டவுன்லோட் தீம்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான தீம்ஸ் இந்த வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1 by 1 செக் பண்ணும்போது உங்களுக்கு எந்த வாட்ஸ்அப் பிடிச்சிருக்கோ, எந்த தீம் பிடிச்சிருக்கோ அந்த தீமை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி அப்ளை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் எந்த தீம் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இன்ஸ்டாலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான தீம் எதுவோ அது வந்து உங்களோட வாட்ஸ்அப்பில் அப்ளை ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து ஒரு தீம் வந்து என்னோடய வாட்ஸ்அப்பில் அப்ளை பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். கொஞ்சம் நேரம் டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகிட்ட உடனே அந்த தீம் வந்து எனேபிள் ஆகிடும் உங்களோட வாட்ஸ்அப்பில். பார்த்தீங்கன்னா பார்க்கவே சூப்பராக இருக்குது. நார்மல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே வாட்ஸ்அப் செமையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதில் யூனிவர்சல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் எந்த ஸ்டைலில் இருக்கணும் அப்படின்றத கூட இதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இதில் கஸ்டம் ஃபாண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபாண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஃபாண்ட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணும்போது வேறு லெவலில் இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.
ஸோ பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனில் அந்த ஃபாண்ட் வந்து அப்ளை ஆகிடும். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ வேறு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.